உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள பெஞ்சல் புயல் காரணமாக பழவேற்காடு ஏரியே கடல் போல் கொந்தளித்து வருகிறது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்க கேட்கலாம். பாஸ்கர் வணக்கம். கள தகவலை பதிவு பண்ணலாம் பாஸ்கர். வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள பெஞ்சம் புயல் காரணமாக இன்று தமிழ்நாட்டிற்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. இன்று மாலை காரைக்கால் மாமல்லபுரம் இடையே புயல் காரையை கடக்கும் கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரை கடக்கும் நேரத்தில் மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புயல் காரணமாக கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பழவேற்காட்டில் கடல் கடும் சீற்றத்துடன் காணப்படுகிறது. வழக்கத்தை விட கடல் 5 அடி முதல் 10 அடி உயரத்துக்கு அலைகள் மேலே எழும்பி கொந்தளித்தபடி வருகிறது. பழவேற்காடு ஏரி கடல் போல கொந்தளித்து சீற்றத்துடன் அலையை காணப்படுகிறது. பழவேற்காடு மீன் விற்பனை கூடும் வரையில் கொந்தளித்து வருகிறது. பழவேற்காடு ஏரியை ஒட்டியபடி கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள படகுகளும் தண்ணீரில் தத்தளித்தபடி அசைந்தபடி நிற்கின்றன. புயல் காரணமாக பலத்த காற்று வீசி வருவதால் படகுகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டு சேதம் அடையும் நிலையும் உருவாகியுள்ளது. கடும் காற்றையும் பொறுத்து மீனவர்கள் படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.